ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. உருளைக்கிழங்கு சாதம், கீரை வடை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு சாதம் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு லைட்டாக செவந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதோடைய கொஞ்சமாக பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பூண்டு பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி புதினா இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி புதினா இலைகள் கண்டிப்பாக சேர்க்கணும். இந்த சாதத்துக்கு இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். இது கூடயே நல்ல பழுத்த தக்காளியாக 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி சீக்கிரம் வதங்கி வரதுக்காண்டி இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கையும் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி எடுத்துட்டு இடையில கிளறி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவு சாதம் வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாதத்தை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கீரை வடை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவு கடலைப்பருப்பு, 3/4 கப் அளவு உளுந்தம்பருப்பு எடுத்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நான் இதில் இன்றைக்கி கொஞ்சமாக ரவை சேர்த்துக்க போகிறேன். 4 டீஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கிறேன். இந்த ரவை சேர்த்து செய்யும்போது வடை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மாவு லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் இந்த வடைக்கு சிறுகீரை சேர்த்து செய்கிறேன். 2 கைப்பிடி அளவு சிறுகீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த கீரை வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். பாலக்கீரை, முருங்கைக்கீரை அந்த மாதிரி எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சிறுகீரை சேர்த்து இந்த வடை செஞ்சுருக்கேன். இப்போ கீரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
உப்பு சேர்க்க மறந்துட்டேன். அதனால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த வடைக்கு தேவையான அளவு. நீங்கள் ரவை சேர்க்கும் போதே உப்பு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஆயில் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இந்த வடை செய்ய போகிறேன். இப்போ எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த வடையை சேர்த்துக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடை மாவை குட்டி பாலாக உருட்டி இந்த மாதிரி கையில் தட்டி எடுத்துக்கலாம். எந்த அளவு மெல்லிசாக தட்டுறோமோ அந்தளவு வடை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான சிறுகீரை வடை ரெடி ஆயிடுச்சு.